ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஒரு தக்காளி சாப்பாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. குக்கரில் செய்யாமல் கிளறின தக்காளி சாப்பாடு மாதிரி செய்யலாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், வரமிளகா 2, பூண்டு 2 பல், நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 3 பழம், இதெல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் சூடானது நம்ம கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வரமிளகா, பூண்டு, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாமே நம்ம இப்போ உள்ள ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே நம்ம இப்போ தக்காளியும் உள்ள ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி வணங்குறதுக்கு தேவையான உப்பும் சேர்த்திக்கலாங்க. இப்போ தக்காளி ஒரு பாதி வணங்கிடுச்சுங்க. அடுத்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. மசாலா பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்காங்க. இது கூடவே வீட்டில் அரைப்போம் இல்லைங்களா, வீட்டு குழம்பு மிளகாத்தூள், அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, மசாலா நல்லா உள்ளே இறங்கி தக்காளியும் குலைவாக வேகணுங்க. இனி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடான சாதத்தை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. உப்பு பத்தலைன்னா கூட நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாங்க. சரிங்க, இதே மாதிரி தக்காளி சாப்பாடு நீங்களும் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.